இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர், நீங்களா என்ன டாக்டர்? இவங்க யாரு? என் சின்னத்தை வலிக்கு கீழே விழுந்துட்டாங்கன்னு உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தா நீங்க என்னமோ ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. ஒரு ஸ்கேன் எடுக்கல, ஒரு எக்ஸ்ரே எடுக்கல, ஒரு பிபி கூட நீங்க செக் பண்ணல. எதுவுமே எடுக்காம ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அதுக்கு நான் எப்படி ஒத்துக்க முடியும்? எனக்கு இருக்கிறது ஒரே சின்னத்தை. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்களா வந்து பாப்பீங்க. மாப்ள, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அத்தை, நீங்க பேசாம இருங்க. உங்களுக்கு எது தெரியாது. எங்க அத்தைக்கு கையில ஏதாவது பிரச்சனைனா நாளைக்கு எங்க பெரிய அத்தைக்கு யார் பதில் சொல்றது? உங்களை சும்மா விட மாட்டேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கே இழுத்துருவேன். எங்களுக்கு எங்க அத்தையோட கை ரொம்ப முக்கியம் டாக்டர். அதுக்கு தான் டாக்டர் குறைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இதுல பேசாம இருக்கத்த தலையிடாதீங்க. உங்களுக்காக வேணா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாத்துடலாம். இப்ப சொன்னீங்களே, இது கரெக்ட். போங்க, பொறுமையா நிதானமா ஒரு எக்ஸ்ரே, ஒரு ஸ்கேனு, ஒரு இசிஜி எல்லாத்தையும் எடுங்க. அது கூட தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இருந்தாலும் உங்களுக்காக எடுக்கிறேன். வாங்க எக்ஸ்ரே ரூமுக்கு போலாம். மாப்ள, எனக்கு தான் ஒண்ணு இல்லன்னு டாக்டரே சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கணும்? அத்தை, நீங்க சும்மா இருங்க. நீங்க இப்ப டாக்டரோட போறீங்களா இல்ல நான் பெரியத்துக்கு போன் போட்டுமா? போறேன். போங்க. சிஸ்டர் கூட்டிட்டு போங்க. டாக்டர், பொறுமையா நிதானமா எடுங்க. சரிங்க சார். பார்த்து ஜாக்கிரதை. ஷபா. ஏப்பா சகல, என்ன கோர்த்து விட்டு வேடிக்கை பாக்குறியப்பா? எப்பா முடியலப்பா. ஏய் நில்லு. உட்காருங்க. என்ன இதெல்லாம்? இப்ப எதுக்கு ஊர்க்காரங்களோட இங்க வந்திருக்க? முதல்ல எல்லாம் வீட்டுக்கு வந்துதான் டார்ச்சர் பண்ணுவேன். இப்ப மண்டபத்துக்கே தேடி வந்துட்டியா? நீ எப்படி எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? சாமுண்டீஸ்வரி, உன் வீட்டு விசேஷத்துல கலந்துக்கிறதுக்காக நான் இங்க வரல. நாங்க கோவில் விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஏன், ஏதாவது டொனேஷன் கொடுக்கணுமா? அதுக்காக தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்களோ? மா, அதுக்கெல்லாம் நாங்க வரலமா. பின்ன எதுக்கு வந்தீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, கோவில் கும்பாபிஷேகத்துக்காக இன்னைக்கு கலச பூஜை செய்யலாம்னு முடிவெடுத்திருந்தோம். அதை சேதுபதி ஐயாவோட பேரன் தான் செய்யணும். கலசத்துல நவதானியங்களை போட்டு பூஜை செய்யணும். சீக்கிரம் பில் பே பண்ணுங்க. பண்றேன். ஹாய், ஹலோ. சொல்லுங்க சார். பில் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. 1 மினிட் சார். ஒன்னும் அவசரம் இல்ல, உங்க வேலையை முடிச்சு சொல்லுங்க சார். 2075 ரூபீஸ். அவ்வளவுதானா? அத்தை கொடுத்துருங்க. என்ன விளையாடுறியா? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தா நான் எதுவும் கேஷ் எடுத்துட்டு வரல. அப்படிங்க அத்தை? நானும் எடுத்துட்டு வரலையே. நீங்க இங்கே இருங்க, கார்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, இத வந்துடுறேன் அத்தை. மாப்ள இருங்க. சீக்கிரம் வாங்க மாப்ள. இத வந்துட்டேன். மேடம், எவ்வளவு சொன்னீங்க? 2075 ரூபீஸ். மாப்ள, என்னன்னதெல்லாம் போதும், எல்லாம் சரியா தான் இருக்கும், கொடுங்க. ஐயோ, அத்தைக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. காசு விஷயத்துல கரெக்டா இருக்கணும் சின்னத்தை. ஒரு நிமிஷம். 2075 ரூபீஸ் சார். 75? கரெக்டா இருக்கு. மாப்ள, டைம் ஆகுது. சேஞ்ச் இருக்கா? இத குடுத்துறத. இந்தாங்க. 5 ரூபாய் சேஞ்ச் நீங்க தான் சார் தரணும். கொடுக்கணுமா? மாப்ள, வெறுப்பேத்துறீங்களா? வாங்க போலாம். இத குடுத்துறத. இந்தாங்க. சாரி. Thank you சார். அத்தை பில்லு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வாங்க. மேடம், அப்புறம் வந்து வைக்கிறேன். கையில கலசம் நவதானியம் எல்லாம் வச்சிருக்கீங்க. எப்படி பூஜை எங்கேயே செய்ய போறீங்களா? ஆமாமா, அதுக்கு தாமா வந்திருக்கோம். என்ன விளையாடுறீங்களா?
இங்க என் ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இங்க போய் பூஜை பண்ண போறோம்னு சொல்றீங்க? அதெல்லாமா பெரியவரோட பேரன் உங்க ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கிறாரு. அவரால் அங்க வர முடியாத சூழ்நிலை. அதான் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இங்கே வச்சு பூஜை செய்யலாம்னு வந்திருக்கோம். அதெல்லாம் முடியாது. பேரனை வேணா கூட்டிட்டு போங்க. இங்க பூஜை எல்லாம் பண்ண கூடாது. இல்லம்மா, அது முடியாதுமா. நல்ல நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் தாமா இருக்கு. அதுக்குள்ள பூஜையை முடிச்சாகணுமா, இல்லைன்னா சாமி குத்தமாயிருமா. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. நீங்க இங்க பூஜை செய்ய கூடாது. அம்மா, இந்த பூஜையை நீங்க தடுத்தா உங்க குடும்பத்தையும் அது பாதிக்குமா. சாமி காரியத்துல விளையாடாதீங்கம்மா. ஏய், இது எங்களுக்கு தேவையா? கோயில் காரியத்தை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்த? உன்னை யார் இங்க அழைச்சா? நீயா வந்து ஏன் எங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கற? உன்னால எங்க ஃபங்க்ஷனும் பாதிக்குது. சீக்கிரம் அத முடிச்சிட்டு அனுப்பு. எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. தம்பி, நல்ல நேரம் முடிய போறது. அதுக்குள்ள நவதானியத்தை கலசத்துக்குள்ள போடுக்கோ, பூஜையை முடிச்சிடலாம். ஏய், மண்டபத்துக்கு சீக்கிரமா போ, லேட் ஆகுது. அத்தை, இது காரு, ராக்கெட் இல்ல. இதுக்குன்னு ஒரு அதிகபட்ச ஸ்பீட் இருக்கு. அதுலதான் போய்கிட்டு இருக்கேன். வலிச்சுச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா கட்டுப்படுத்திக்கோங்க ப்ளீஸ். இல்ல ஒன்னால வந்தது. கால் வழுக்கி கீழே விழுந்தாலும் எனக்கு ஒண்ணு பெருசா அடிபடல. நீதான் அத பெருசா டிராமா பண்ணி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துட்ட. அச்சோ, மண்டபத்துல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. சின்னத்த, நீங்க வலிக்கலன்னு சொன்னாலும் உங்க மனசுல உள்ள வலி எனக்கு தெரியும். அத்த, நீங்க 1000 சொல்லுங்க. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டரை பார்த்தா அவங்க எதுவும் இல்லைன்னு சொன்னதுனாலதான் இப்ப நம்ம மன அமைதியோட திரும்ப போய்கிட்டு இருக்கோம். இல்லன்னா என்னாச்சோ ஏதாச்சோ எங்க அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பதட்டத்திலேயே இருந்திருப்போம். பதட்டத்திலேயே இருந்திருப்போம். உங்களுக்கு நல்லது நினைச்சா என்னையவே திட்டுறீங்களே. எல்லாம் கலிகாலத்தை, கலிகாலம். மயிலே, நீ நல்லது நினைக்கிறடா. ஏய், நீ எனக்கு நல்லது நினைக்கிற ஆளா? ஏதாவது மோசமா திட்டிர போற, வண்டியை ஓட்டு. மோசமா திட்டுவீங்களா? ஓகே. வாங்க தம்பி, வந்து நவதானியத்தை போட்டு கலசத்துக்கு பூஜை பண்ணுங்க. ஐயோ, புகை யார் போட்டது? ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. முதல்ல ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல.